ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹேட் லவ் பார்ட் 2. ஓகேங்களா? அஜிக்கு கூடாது தான். இந்த ஃபஸ்ட் பார்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணமோ அப்படியே செகண்ட் பார்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிம்மி தான் ரொம்ப அழகாங்க. அந்த சவுண்டை, அந்த தண்டர் சவுண்டு கேட்டு இப்போ ஜேகே உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பயமாக இருக்காங்க அப்படி நார்மலாக ஜஸ்ட்டு தண்டர் சவுண்டு தானே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு ஜேகே ஜிம்மி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மினோட பெட்லேயே ஜேகே ஜிம்மின் அப்படியே லைட் பண்ண வைக்கிறாங்க. அவருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு படுத்துக்கிறாரு. ஜிம்மின் ஜேகேவோட டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறாங்க. ஜேகேக்கு எதுவுமே பண்ண முடியல, அமைதியாக இருக்காரு. அவருமே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு லைட்டாக அவர் லிப்பில் ஒரு பெக் வைக்கிறாரு. வச்சுட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே, ஐ லவ் யூ. உனக்கு லவ்வில் வந்துட்டு அதாவது லவ்வில் வந்துட்டு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் சரியா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு, என்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, ஜஸ்ட்டு இப்போ தான் பார்த்துருக்கேன், அது இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, அதுக்குள்ளே நீ லவ் பண்ணுறேன், நான் இல்லாமல் நல்லா வாழ முடியாது சொல்கிறேன், இதெல்லாம் நம்பணுமா, இதை கண்டிப்பாக நம்ப மாட்டேன், இதில் ஃபாலோ ஆக மாட்டேன் சொல்லிட்டு அவர் அப்படியே ஏஞ்சி வெளில வந்துடுறாரு. இன்றைக்கி ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா டெய்லி ஃபுட் ஆர்டர் பண்ணால் அவ்வளோதான் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும், நம்மளே குக் பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா மொபைல் எடுத்து ஒரு வீடியோ மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே இது பார்த்துட்ருக்காரு. கையையும் காலையும் சுட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று சமைக்கிறாரு. இப்போ ஃபைனலாக ஏதோ ஒன்று சமைச்சு முடிச்சிடறாரு. பயங்கர காரமாக இருக்குது. பரவாயில்ல சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரத்தோடு சாப்பிட்றாரு. ஜேகே ரொம்ப அழகாக நீட்டாக குக் பண்ணி அவர் மட்டும் தனியாக சாப்பிட்றாரு. 2 பேருமே இப்போ ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. எங்கள் ஸ்கூலில் இங்கே பாருங்கள், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. என்ன குட் நியூஸு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்என் ஜிமின் 3 பேர் ஜாலியாக ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஜேகே மட்டும் அவரோட பெஞ்சில் தனியாக உட்காந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவர் மட்டும் உட்காந்துருக்காரு. அதாவது ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. டூரா அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஆமாம், 11th and 12th 2 கிளாஸ் மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிறாங்க எல்லாம். அப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் பே பண்ணிவிடுங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் லக்கேஜெலாம் பேக் பண்ணிக்கோங்க, நான் நாளைக்கு வந்து பே பண்ணிவிடுவாங்க, நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிமின் வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகே எந்த ரியாக்ஷன் நம்ம அவர் பட்டுக்கு கீழே கொஞ்சம் எதுவும் நோட்ஸ் தான் எழுதிட்டு இருக்காரு. இதுக்கு கூடவா நீ எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம கேட்குறாங்க. ஜிம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு ஏன் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னு பார்க்குறா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. உனக்கும் ஏன் ஹாப்பியாக இருக்குன்னு தெரிய சொல்கிறாங்க. ஏன்றாங்க, அங்கே ஜேஹோ நம்ம சுகம் வர போகிறாங்க அதனால தானே சொல்கிறாங்க. ஏன்னா 12th வராங்களோ அதனால தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி அப்படி சொல்கிறாங்க. இந்த நம்ம வேறு ஒன்றா தானே போக போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்தா ஜேகே அப்படியே உட்காந்துருக்காரு. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் போகணுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே ஜிம்மியோட பேரண்ட்ஸ் அவருக்கு பே பண்ணிடுறாங்க. எங்கள் ஜங்குவோட பேரண்ட்ஸ் அவங்களும் வந்து பே பண்ணிடுறாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் டே தான் எல்லாரும் லக்கேஜும் நம்ம ஜிமின் தான் பேக் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கான லக்கேஜ் அவர் பேக் பண்ணுறாரு. ஜேகே அவருக்கான லக்கேஜ் அவர் பேக் பண்ணிடுறாங்க. பேக் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரிப்புக்காக அந்த ஸ்கூல் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 2 பஸ் இருக்குது, ஒன்று +1 தனியாக +2 தனியாக தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ கொஞ்சம் எனக்கும் ஃபேஸஸ் மாறிடுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு சீட்டில் உட்காந்துடுறாங்க. நம்ம ஜிமின் தனியாக ஒரு சீட்டில் உட்காராங்க. ஜேகே தனியாக ஒரு சீட்டில் எல்லாரும் பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிமின் மட்டும் தான் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம போய் பக்கத்தில் உட்காரலாம், ஆனால் திட்டுவானே, வேண்டாம் நம்ம இதுக்கு வம்பு, நம்ம தனியாக உட்காந்துப்போம் சொல்லிட்டு எனக்கு ஜேகே மேரேஜ் பண்ணிக்கிட்டதே போதும், கொஞ்சமாக தானே எல்லாம் நடக்கும், அப்படியே சடனாக நடந்துருமா எல்லாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜேகே கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவர் பாட்டுக்கு விண்டோ சொல்லி பார்த்து வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக அவங்க வர அந்த பிளேஸ் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் ஜேகே இன்னொரு பர்சன் 4 பேருக்கு சேர்த்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பிடிக்கவே ஒன்றா ரூம் கொடுத்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பங்க் பெட் தான், அவர் ஒரு பெட்டில் போய் கீழே படுத்துக்கிறாரு. அந்த பெட்டுக்கு மேலே வந்துட்டு வர்றது வந்துட்டு நம்ம டே பார்க்குறாரு. நான் அங்கே படுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிமின் அங்கே பாரு, நீ போய் படுத்துக்க, உங்களோட ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. எங்கள் பாரு வேகமாக சொல்லிட்டு அதனால் அவன் கேட்டுட்டு போகுது சொல்லிட்டு இன்னொரு பையன் இருக்கான் அவங்க கிளாஸ்மேட்டு, அவன் கேட்டுட்டு போகுதா சொல்கிறாங்க. சரி நான் சொல்லலை, நீ போ அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிமின் போய்ட்டு அந்த பெட்டோட மேலே படுத்துக்கிறாங்க. கீழே ஜேகே அங்கே இன்னொரு பெட்டில் வந்துட்டு இன்னொரு பையன், அப்புறம் வந்துட்டு கீழே படுத்துக்கிறாங்க. அப்படி தான் ஜேகே எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு தூங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே இப்போ வந்து இவங்க நைட்டு தான் ரீச் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், நம்ம போகிறது வந்துட்டு இப்போ வந்து போட் ஹவுஸ், அதாவது நம்ம போட்டிங் போக போகிறோம், அதனால் அதுக்கேற்ற எல்லாம் ரெடி ஆகிருங்க சொல்கிறாங்க. எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேர் வந்து பெடல் போடணும் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே பேராக இருக்காங்க. நம்ம ஜிமின் மட்டும் தான் வழக்கம் போல தனியாக இருக்காரு. ஜேகே தின்னுட்டு இருக்காரு. இப்போ மிஸ் சொல்கிறாங்க, ஜேகே ஜிமின் நீங்கள் தான் போகணும் போங்க சொல்கிறாங்க.
ஜேகே வந்துட்டு நான் போக மாட்டேன், தனியாக தான் போக சொல்கிறாங்க. பாருப்பா அது 2 போகிறதாப்பா, எதுக்கு எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுவா, நீ ஜிம்முன்னு போங்க, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினோட கிளாஸ்மேட் தானே, ஃப்ரெண்டாக பார்க்கலாம் கூட ஒரு கிளாஸ்மேட்டாக பாரு சொல்கிறாங்க. அப்போ மிஸ் சொன்னதுக்கப்புறம் ஜேகேவால் அவாய்ட் பண்ண முடியல, ஜேகே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அவரும் 2 பேர் தான் ஒரு போட் அந்த போட்டில் போய்ட்டு உட்காராங்க, போட்டு பெடல் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு காலை வலிக்கு தானே, ஜேகே கொஞ்சம் கூட இது பண்ணல, அவர் பாட்டுக்கு நல்லா இது பண்ணுறாரு. ஜிம்மின் அவரும் பேலன்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெடல் பண்ணுறாங்க, 2 பேரும் பெடல் பண்ணுறாங்க. ஃபைனலாக சுற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்க. இப்போ நிறைய பிளேஸ்க்கு போகிறாங்க, நிறைய அந்த ஜூலாம் இருக்கும்ல அங்கே தான் போகிறாங்க, நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஜிம்மின் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காரு. இங்கே ஜேகோப் ஒரு பக்கம், ஒயன் ஒரு பக்கம். அங்கே வந்துட்டு 12th எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க, சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒயனும் கரெக்டாக ஒயன் வந்துட்டு ஜேகோப் கூட போயிடுறா. இங்கே நம்ம டே வந்துட்டு சிவா கூட போயிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப பேராக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி தான் பாவம் தனியாக நின்றுருக்காரு. ஜேகே எதையும் கண்டுக்காமல் ஒரு கேமரா எடுத்துருப்பாரு, அதை வச்சு எல்லாத்தையும் பிக் எடுத்துகிட்டு இருக்காரு. எது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நேச்சுரல் பிக் எடுக்கிறாங்க. இப்போ போயிட்டு நம்ம ஜிம்மி தான் ஜேகே அப்படி சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாரு, என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. என்னை ஒரு பிக் எடு அப்படி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு வந்து நான் என்ன கேமரா நான் சொல்கிறாங்க. ஒரு மாறி இருக்கு அவருக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு பிக் தானே எடுக்க சொல்கிறேன், இதுக்கு போய் இப்படி பேசணுமா என்ன சொல்லிட்டு அவர் அப்படி போயிடுறாரு. ஜேகே அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க்கு பார்க்குறாரு. டெய்லி எல்லா பிளேஸ்க்கும் போவாங்க. அப்பாவா நம்ம ஜிம்மின் மட்டும் தனியாகவே இருப்பார். ஜேகே அவர் தனியாக அவருக்கு இருப்பார், இவர் தனியாக இவர் இருப்பார். எல்லோரும் பேர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. 4 days முடிஞ்சிச்சு ட்ரிப்பு. ஃபைனலாக ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ஜிம்மினுக்கு யாராலும் ட்ரிப்பு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா ஜேகே ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேன்ட்டார். அவர் பாட்டுக்கு அவர் இருந்தார். ஒரு கிளாஸ்மேட்டாக ஒரு 3rd பர்சனாக பேசியிருந்துருக்கலாம், அப்படி கூட பேசியிருக்க மாட்டார். ஜிம்மின் வெக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்காரு. இங்கே இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜேகே அவர் பாட்டுக்கு வந்து புக் தான் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மினோட அம்மா கிட்ட தான் கால் வருது. ஹலோ அம்மா சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினா டூர் எப்படி இருந்துச்சுருக்கு, நல்லா இருந்துச்சுமா சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி சொல்கிறேன்றாங்க. இல்லைம்மா நல்லா தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியா சரி வீட்டுக்கு வரியா சொல்கிறாங்க. ஜேகே கூட்டிகிட்டு சொல்கிறாங்க. ஜேகே கூட்டிகிட்டம்மா ஆமாண்டா கூட்டிகிட்டு வரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவர் வரமாட்டேன் தான் சொல்லுவான். அம்மா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குமா சொல்கிறாங்க. ஏன்டா 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறீங்க, அவனுக்கு கூட என்னடா ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு இருக்குது, நான் முடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ மட்டுமா வரியா சொல்கிறவங்க வரமா சொல்கிறேன். நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு வந்துட்டு தனியாகவே சாப்பிட்டுருப்பாரா. அந்த சாப்பாடு நல்லாவே இருந்திருக்காது. அவருக்கு வந்து ஏதோ பசியில் இருந்த மாதிரி அவங்க அம்மா போயிட்டு ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுவோம். அவர் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்காரு. ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க, என்ன என் பையன் ஏதோ 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி சாப்பிட்றானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மினா சொல்கிறாங்க, அம்மா என்னம்மான்றாங்க. ஏன்டா இப்படி சாப்பிட்றேன், நீ இப்படிலாம் சாப்பிட மாட்டேன் என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களோட ஹேண்ட்மேட் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணலாமா அதான் சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப மிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி ஜேகே உனக்கு குக் பண்ணி தராங்களா, உனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு குக் பண்ணி தராங்களா சொல்கிறாங்க. ஜிம்மி யோசிச்சு பார்க்குறாரு. அவனை எனக்கு குக் பண்ணி தரான்னு சொல்லிட்டு குக் பண்ணி தராங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிடுறாரு. இப்போ ஜிம்மோட அம்மா ஃபுட்டை சர்வ் பண்ண நம்ம ஜிம்மன் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம்மோட அப்பாவுக்கு தெரியும் கண்டிப்பாக ஜேகேக்கு வந்து ஜிம்மில் வந்து பிடிக்காது, அக்செப்ட் பண்ணிக்க கண்டிப்பாக டைம் எடுக்கும் சொல்லிட்டு. ஜிம்மோட அப்பா கஷ்டமாக இருக்குது. உடனே பையனை வந்து பையன் ஹர்ட் பண்ணுறான்னா என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி எதுவும் இருக்கக்கூடாது, நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்காக ஃபோர்ஸ் பண்ணி தான் பையனை மேரேஜ் பண்ணி வச்சேன், என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்காக, அதுக்காக என் பையன் கஷ்டப்பட்டு என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா ஜிம்மின் கிட்ட ஜிம்மின் தான் அப்பா சொல்கிறாங்க. அப்பா என்னன்றாங்க, இது கார் இருக்குது, உனக்கு என்ன ஃபுட்டு எப்போ என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் இது வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இது எல்லா மணியும் இதில் இருக்குது, நீ ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணல, அந்த கார்டு இல்லை இது நியூ அப்படி சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அந்த கார்டு தான் இருக்கே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டூர் ஃபீஸ் கூட நீங்கள் தானே பே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ என்ன இப்போ தானே வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கு, படிச்சுட்டு தானே இருக்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ஜேகே அவரோட மணியெல்லாம் ஜிம்மினுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கல. அப்படியே இருந்தாலும் அவங்க மணி டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் நம்ம ஜிம்மினுக்கு இல்லை. அதனால நம்ம ஜிம்மினோட அப்பா இந்த கார்டு வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணாலும் எப்போனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோ. என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் சரி, எதிரில் டேரெக்டாக ஸ்டோருக்கு போய் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, எதனாலும் வாங்கி சாப்பிட்டுக்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஜேகே வந்து நம்மளை பிடிக்கல, ஜேகேக்கு நம்மளை அப்படின்னு தெரிஞ்சால் ஹார்ட் ஆகிடுவாங்க. எப்பவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு நம்மளுக்கு ஜேகே பிடிச்சிருக்கலாம் அது போதும்ல அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காரு. அவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டே ஃபுல்லாக அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா கூட தான் அவர் இருந்திருப்பார். ஜேகே இங்கே தனியாக தான் வீட்டில் இருப்பார். அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டார். இவர் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஜேகே ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க, நான் வந்து கூட்டிகிட்டு வந்து விட சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்து போய்க்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை வா அப்படின்னு சொல்லி நைட் ஆகிட்டு நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட அப்பாவே கூட்டிகிட்டு வந்து ஜிம்மில் வீட்டை இறக்கி விடுறாங்க. அப்பா உள்ளே வாங்கலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ போ அப்படி சொல்கிறாங்க. பாய்ப்பா சொல்கிறாங்க. பத்திரமா போக சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் உள்ள வராங்க. ஜேகே அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. ஜிம்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே எல்லா ஒர்க்குமே முடிச்சிருக்காரு. அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் கொஞ்சம் வீட்டெல்லாம் நீட் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சரி ஜிம்மின் போய்ட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி பேட்ரியுமா வருது. இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறாரு, இங்கே பாரு டெய்லி எனக்கு இந்த மாதிரி பேட்ரியுமா தான் நான் என்ன பண்ணுறது, தனியாக தூங்க பயமாக இருக்காது. நியூ ஹோமாக என்னோட வீட்டில் நான் தனியாக தூங்குவேன் அப்படியே எனக்கு எதுவும் தெரியாது. சம்டைம்ஸ் நான் அம்மா கூட போய் தூங்குவேன். ஆனால் இதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக ஜேகே ரூம் தான் போயிட்டு டோர் நாக் பண்ணுறாரு. ஜேகே வந்துட்டு எஞ்சி ஓப்பன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜேகேவை தள்ளிட்டு அவர் போய்ட்டு ஜேகே
ஜேக்கோட பெட்டில் உட்காராரு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னால் தனியாக தூங்க முடியாது, இந்த வீடு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கான்ட்டு, ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கே தான் தூங்குவேன் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் படுத்துக்கிறாரு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, அப்படி படுத்துக்கிறாரு. ஜேகே பார்க்குறாரு. ஷோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பில்லோ எடுத்துட்டு சென்டரில் வச்சுட்டு அவர் படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த பில்லோ அப்படியே தான் இருக்குது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக தூங்கிருப்பாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு எப்பவும் ஜேகே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது, ஆக்வர்டாக அந்த மாதிரி அவர் வந்துட்டு பிடிக்காம ஒரு மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது சொல்லிட்டு அவர் அமைதியாக தனியாக தூங்கியிருப்பார். ஜேகே எந்திச்சு பார்க்குறாரு. பரவாயில்ல, இவன் கரெக்டாக தான் தூங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிமினுக்கு. ஏன்னா இன்றைக்கி நைட் வந்து ஜேகே கூட தூங்கினார் இல்லையா, அதுக்கு ரொம்ப அதுவே ஹாப்பி. அந்த பெட்டில் ஒன்றா தூங்கினதே போதுன்ற அளவுக்கு அது ஹாப்பியாக இருக்காரு. இப்போ டே கிட்ட டே அப்படி சொல்கிறாங்க. என்ன டே, என்ன ஹாப்பி நியூஸாக சொல்கிறாங்க. அதனால் டே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஹாப்பியாக இருக்கக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைடா சும்மா கேட்டால் சொல்கிறாங்க. போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேகே பார்க்குறாரு. ஃபஸ்ட் டைம் உங்கள் பேர் ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் இன்னொரு பர்சனை போய்ட்டு ஹக் பண்ணுறான். இதுக்கு பேர் லவ்வா? அதனால தான் நான் எப்பவும் லவ் வந்து நம்ப மாட்டேன், எனக்கு வந்து லவ்வில் எப்பவுமே ட்ரஸ்ட்டே இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ஒரு டெஸ்ட் தானே நடந்தது, கிளாஸில் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜிமின் நல்லா படிக்கிற ஒரு பையன், நம்ம டேவும் நல்லா படிப்பாங்க. ஒய்யன் வந்துட்டு அப்படி பார்த்தா ஆப்போசிட்டாக இருப்பா. எப்போவுமே டேவும் நம்ம ஜிம் தான் ஒய்யனை காப்பாற்றி விடுவாங்க அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகேவோட டெஸ்ட்டில் வந்து ஒய்யன் இருக்கா. நம்ம ஒய்யனுக்கு முன்னாடி தான் நம்ம ஒய்யன் ஜேகேக்கு முன்னாடி தான் ஜிம் டே உட்காந்துருக்காங்க ஒரு டெஸ்ட்டில். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஒய்யன் என்ன பண்ணுறா, ஜிமினா அப்படி சொல்லி கூப்பிட்றா. அப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறாரு. ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜிமினா அங்கே பாருட்டா சொல்கிறா. திரும்பி பார்க்குறேன். என்ன டே சொல்கிறாங்க. எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல, காமிட்டா சொல்கிறாங்க. காமிக்கணுமா அப்படி பார்க்குறாங்க. சார் வந்து சுற்றி வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட எக்ஸாம் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம அதாவது எக்ஸாம் பேப்பரில் அது டெஸ்ட் பேப்பர் தான், அதில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பேப்பர் எடுத்துகிட்டு ஒயன்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஒயன்கிட்ட கொடுத்ததுமே இப்போ ஒயன் வந்து அதை பார்த்து எழுதிட்டுருக்காங்க. இப்போ ஒயன் தான் பேப்பர் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஆக நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் கேட்குறா. எங்கள் பாருன்னா எழுதி முடிக்கலடி, அந்த டே கிட்ட கேள்வி சொல்லிடுறா. டே அவர் காமிடா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம டேவோட பேப்பர் கரெக்டாக கொடுக்கும்போது அந்த பேப்பர் வந்து ஜேகே கிட்ட போயிடுது. ஜேகே கிட்ட போகும். சார் கரெக்டாக பார்த்துட்டு ஜங்குக்கு எந்திரி சொல்கிறாங்க. ஜங்கு எந்திரிக்கவும் என்ன பேப்பரை சொல்லிட்டு எப்படி வந்து ஒன்ட்டா சொல்கிறாங்க. பிட்டடிச்சு எழுதுறா சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. நான் பிட்டடிச்சு எழுதுறா சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஒயன் வந்து சொல்லிடாதான் சொல்கிறா. அங்கே நம்ம ஜிம்னு வந்துட்டு இல்லை சொல்லிடாதான்ற மாதிரி நம்ம ஜேகே பார்க்குறா. ஆனால் ஜிம்னு எதுவுமே ஜம்க்கு எதுவுமே சொல்லாமா இவங்க அப்படி இங்கே என்ன நினச்சி அப்படி சொல்லிடுறாரு. சார் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சீட் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. அவங்க அந்த சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார்னு சொல்கிறாங்க. சீட் பண்ணிங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு. இல்லை சார், நான் என்னோட பேப்பர் தெரியாமல் பறந்துச்சு சொல்கிறாங்க. அது எப்படி உன்னோட பேப்பர் தெரியாமல் பறந்து பக்கத்து டெஸ்க்கு போகும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயன் தான் சொல்கிறாங்க. இல்லை சார், என் மேலே தப்பு இல்லை சார், என் மேலே தான் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. மூணு பேர் எழுந்திரிச்சு வாங்க வெளில சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் வேணாம் சார், நாங்கள் 3 பேர் இல்லை வந்து வாங்க சொல்கிறாங்க. அவங்க 3 பேருமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நீட் அவுட் பண்ணுங்க சொல்கிறாங்க. 3 பேருமே கிளாஸ் முன்னாடி நீட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டேவும் ஜிம்னு நீட் அவுட் பண்ணால் பொண்ணு இருக்காது. ஒய்யன் வந்து பொண்ணும் இல்லையா, அவருக்கு மாறி இருக்குது. ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. ஒய்யன் வந்துட்டு ஒய்யன் என்ன நினைக்கிறா, நம்மளால தான் இவங்க 2 பேர் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி ஜிம்னா, சாரி டேன்னு சொல்கிறாங்க. சாரி டே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு டே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இவர் பனிஷ் பண்ணால் கூட ஹாப்பியாக இருப்பார். இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு எதனா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்க்குறாங்க. சார் ஒய்யன் மேலே எந்த தப்பும் இல்லை சார், ப்ளீஸ் நீங்கள் ஒய்யனை வந்துட்டு பனிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீ தான் கேட்டிருக்கா சொல்லிட்டு ஜேகே தான் கரெக்டாக சொல்கிறானே. ஜேகே போய் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும். ஜேகே யாரையும் பேசவும் மாட்டான். ஜேகே போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்க்குறாங்க. ஜேகே அவர் பாட்டு கிளாஸில் அவர் பாட்டு அவருக்கு ஒர்க் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே உள்ள மற்ற கிளாஸ் மட்டும் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த பையன் நியூவாக வந்திருக்கான், எப்படி வந்து போட்டு கொடுத்துட்டான் பாரு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கிளாஸ் மட்டும் இவங்க ரொம்ப டேஸாக ஒன்றா படிக்கிறவங்க. அதனால் அவங்களுக்குலாம் வந்துட்டு தெரியும். வந்துட்டு நம்ம இவங்க 3 பேர் அடிக்கடி இந்த மாதிரி மாற்றி எழுதுவாங்க. அப்போ மற்ற பசங்களும் அந்த மாதிரி காப்பி அடிச்சு எழுதுவாங்க சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. பாவம் ஜிமின் டே அண்ட் ஒய்யன் 3 பேர் பாவம் சொல்லிட்டு எல்லாருமே ஜேகே ஒரு மாதிரி வேட பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, ஏன் ஜேகே அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதில் போய் என்ன இருக்குது, தெரியாமல் பண்ணிட்டா அதுக்காக அப்படி மாட்டி வேணுமா அப்படி சொல்லிட்டு. அதுவும் ஜிமின்னா கூட பரவாயில்ல, ஒயன் பாவம் அவள் கேர்ள் இல்லையா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இவங்க ஒரு மாதிரி நம்ம ஒயன் ஒரு மாதிரி இருக்குது. ஒயனுக்கு கால் வலிக்குது, ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஒயன் எந்திரி சொல்கிறாங்க. இல்லை வேணாண்டா சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. ஒயன் எந்திரிச்சாங்க. ஏன்டான்றாங்க. நீ இப்போது ரெஸ்ட் ரூம் போக சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் கைதுக்கு இல்லை, நீ போக சொல்கிறாங்க. இந்த சார் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பேப்பர் முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் எப்படின்னா இவங்க 3 பேரும் வந்து சென்டரில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான். ஒயன் தான் கடைசியில் இருந்திருப்பா. இப்போ அந்த சாருக்கு தெரியாது. ஒயன் வந்துட்டு கரெக்டாக ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துடுறா ரொம்ப நேரம். இப்போ கரெக்டாக அவரோட அந்த சாரோட அவர் இப்போ முடியும் போது நம்ம ஜிம் வந்துட்டு சிக்னல் கொடுக்குறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அகன் வந்து நீட் பண்ண. இப்போ சார் வந்துட்டு எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க.
இதை வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு 100 டைம்ஸ் எழுதிடுவாங்க சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாருக்கும் அதை வந்துட்டு 100 டைம் சொல்கிறாங்க. அப்படி ஷாக் ஆகிடுச்சு சார்ன்றாங்க. ஆமாம் 100 டைம் எழுதுங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகே வந்துடுது. எனக்கு என்னென்னா நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது யாங்குக்கு மேலே, எனக்குமே அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவங்க 2 பேரும் மாட்டிட்டாங்க பரவாயில்ல, ஜிமின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தானே, அவன் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் நம்ம ஜிம்னுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மேலே கோவம் இல்லை. அவருக்கு என்ன வருத்தம்னா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விட்டானே சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. மற்றபடி கோவம் எதுவும் அந்த பெருசாக இது பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம எழுதிடலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி, நீ நல்லா படிக்கிற பையன் டேங்க நீ தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒயருக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. சார் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு நல்லா படிக்கிற பையன் பசங்க தான் எனக்கு கவலை இல்லை, ஒபீடியன்ட் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 3 பேரும் வந்துட்டு 100 டைம் எழுதிட்டு வந்து நாளைக்கு காலை சப்மிட் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா பிரின்சிபல்கிட்ட கொடுத்து போய் சொல்கிறோன்றாங்க. இது ஒரு சாதாரண டெஸ்ட்டு தானே சார்ன்றாங்க. இப்போ சாதாரண டெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் எக்ஸாமில் அப்படி பண்ணுவீங்க, அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இப்படி பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. தப்புனா தப்பு தான், அது சின்னது பெருசுன்னு கிடையாது சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போ ஜிம் தான் வந்துட்டு டக்குனு உட்காந்து பண்ணாரு, பேப்பர் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த அவர் ஃப்ரீ தான். 3 பேருமே உட்காந்து எழுதுறாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. நான் ஹெல்ப் பண்ணிட்டுவான்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. இல்லைடா பரவாயில்ல சொல்லி நாங்கள் எழுதிக்கிறோம் சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். இப்போ ஜெயஹோப் வந்து தெரிஞ்சிடுச்சு. உட்காந்துட்டு பக்கத்து கிளாஸ் தான் ஜெயஹோப் 12th, அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது. வந்து பயங்கரமாக திட்டுறாரு பையன். எங்கள் பாரு நீ இவனை எத்தனை டைம் சொல்லியிருக்கா படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இப்படி தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்க வைப்பியா சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப அழகாங்க. அப்போ ஜிமினோட்டே தான் சொல்கிறாங்க, யாங்க திட்டாதீங்க, அவள் தெரியாமல் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டாங்க, யாங் ப்ளீஸ் திட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவள் படிக்கணும்டா அவனும் சொல்கிறாங்க. இல்லை படிச்சுடா எங்க திட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தானே யாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜெயோ பார்க்குறாங்க, பாரு உனக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைப்பாங்களா, நீ இந்த மாதிரி பண்ணாத என்ன, நெக்ஸ்ட் டைம் என்ன படிக்கிறியா சொல்கிறாங்க. நான் படிக்கிறேன் ஹோப்பி அப்படி சொல்கிறேன், நான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹேண்ட் ரைட்டிங் மாறினா சார் கண்டுபிடிச்சிடுவாங்க, நாங்களே எழுதிக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே எழுதுறாங்க உட்காந்து. எப்போ நான் ஸ்கூல் விட்டுட்டாங்க, ஸ்கூலுக்குலாம் வீட்டுக்கு போகல, கிரவுண்ட்லேயே உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. நம்ம சுகம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுகம் பார்க்குற டேவ் பார்த்து மறைக்கிறாரு. பயந்துட்டு அப்படியே குடிச்சிக்கிறாரு. சேம் டைம் அவருக்கு ஒய்யனி 3 பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவரும் வந்துட்டு ஜூஸ் ஆனது கொடுக்குறாங்க. 3 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க மட்டும் எழுதிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 75 டைம் எழுதிட்டாங்கன்னு 25 டைம் தான் இருக்குது. சரி வீட்டில் போய் எழுதிக்கலாம் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜேகே என்னன்னா அவர் பாட்டுக்கு வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் ரொம்ப டயர்டாயிட்டாரு. வந்ததுமே வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் குக் பண்ணாமல் அகைன் போய்ட்டு உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு எழுதிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 10 o'clock ஆயிருக்கும். இப்போ தான் ஜிமின் 100 இதுவும் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு ஃபைல் மாதிரி அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இப்போ தான் போகிறாரு. போயிட்டு இப்போ சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டு மில்க் மட்டும் ஹீட் பண்ணி அது மட்டும் குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு போய்ட்டு படுத்துக்கிறாரு. எங்கன்னா அந்த ஜேகே ரூமில் போய் படுத்துக்கிறாரு. நம்ம ஜேகே விட்டு அவர் பாட்டுக்கு தூங்குறாரு, எதுவுமே சொல்லாமா. இப்போ நெக்ஸ்ட்டு தான் 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. இவங்க எல்லாருமே வராங்க. வந்துட்டு ஒய்யன் முடிச்சிட்டா கேட்குறாங்க. முடிச்சிட்டு ஜிம்னா சொல்கிறாங்க, ரொம்ப ஹேண்ட் பெயினாக இருந்துட்டா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல வா சொல்லிட்டு 3 பேருமே ஸ்டாஃப் ரூமில் போய்ட்டு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கான அது கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு வந்து தப்பு பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பண்ண மாட்டோம் சார்ன்றாங்க. ஒய்யன் இப்போ நல்லா ஸ்டடீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறா. ஏன்னா இவங்க 2 பேரும் ஹார்ட் ஆனது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவளுக்கு. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே தான் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நீ என்னை ஹர்ட் பண்ணால் நான் கவலையே பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸாக ஹர்ட் பண்ணுற பிறகு அதான் கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாரு, நீ ஏன் இப்படி கோல்டாக இருக்கனே எனக்கு தெரியல, ஆனால் என்னோட ஜிம்னா அவனுக்கு நீ ஹர்ட் பண்ணிட்டா நான் அவனை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு எங்களை போட்டு கொடுத்த. அது வந்து ஸ்டடீஸில் நீ ஹானஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற, அது தப்பு இல்லை, ஆனால் என்னோட ஜிம்னா நீ ஹர்ட் பண்ண அவ்வளோதான் பாரு அப்படி சொல்லிட்டு வந்து முறைக்கிறாரு. நம்ம ஜேகேவை பார்த்து ஜேகே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா டே முறைக்கிறது பார்த்துட்டு டேவை பார்த்து இவர் முறைக்கிறா. டே ஒரு செகண்ட் பயந்துறாரு. என்ன எப்படி முறைக்கிறான், ஐயோ என்னோட ஜிம்மின் என்னோட பேபி எப்போ என்னோட மூச்சு பேபி எப்படி தான் அவங்க கூட இருக்கானே தெரியல சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஒய்யன் அண்ட் நம்ம ஜிம்மின் நம்ம டே 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இங்கே ஃபேமிலி டின்னர் இருக்குது நம்ம ஜேக்கோட வீட்டில். இன்றைக்கி ஜிம்மி தான் வந்துட்டு கிளம்புறாரு. ஏன்னா அவங்களோட ஜேக்கோட அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜேகேக்கு அங்கே ஒரு கசன் சிஸ்டர் வந்து வராங்க. அந்த பொண்ணு பார்த்தா ஜேகே அப்படி சொல்லிட்டு போய் ஜேகே வந்து ஹக் பண்ணுது. ஜிம்மி எதுவுமே ஆக்ட் பண்ணல, அவர் பாட்டுக்கு போகிறாரு. அதாவது ஜேகேமே வந்துட்டு என்னடி அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜேகே நியூ ஸ்கூல் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பையன் எப்படி சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லமுவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் போய்ட்டு விளையாடுறாங்க. எப்படின்னா அந்த கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு ஜிம்மி போய்ட்டு ஜேக்கோட அம்மாவுக்கு தான் பேசுகிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டால் தப்பாக நினச்சி மாட்டேங்க சொல்கிறாங்க. இல்லைன்றாங்க. இந்த பொண்ணு யாரும் சொல்கிறாங்க. ஓ அதுவா, அது வந்துட்டு என்னுடைய அண்ணாவோட பொண்ணு தான் சொல்கிறாங்க. அப்படி எனக்கும் ஆமான்றாங்க. ஜேகேவும் அந்த பொண்ணும் சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, சிஸ்டர் மாதிரி சொல்கிறாங்க. சிஸ்டர் பிரதர் அப்படியே ஓகே சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நல்லா பேசலாம் சொல்கிறாங்க. அவ மட்டும்தான் அவங்ககிட்ட மட்டும் தான் நல்லா பேசுவாங்க, வேறு யார்ட்டும் நல்லா பேச மாட்டா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க.
இப்போது இந்த இந்த பொண்ணு என்ன சொல்லுது, இவங்க 2 பேரும் கிளம்ப போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஜேகே நான் கிளம்பிட்டா சொல்கிறாங்க, பாய் எப்படி சொல்கிறாங்க, பாய்டி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஜேக்கோட செக்ஸில் கிஸ் பண்ணிட்டு பாய் எப்படி சொல்லிட்டு போகுது, பாய் நம்ம சொல்கிறாரு. எதுவுமே படாமல் அவர்கிட்ட கேஷுவலாக இருக்காரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாரு, இவனுக்கு லவ்வில் ட்ரஸ்ட்டே இல்லையாம்மா, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கிஸ் பண்ணும்போது அப்படியே இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. லவ் இல்லை, அப்படி லவ்வே இல்லைனா கூட சிஸ்டர்னா கூட அப்படி கிஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம ஜிம்மியை பார்த்துட்டு ஜேக்கே என்ன பண்ணுறேன்னா, ஏய் நெல்லு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா என்ன ஜேக்கேன்றாங்க, கிட்ட வா சொல்லிட்டு இவர் போய் ஜேக்கே அந்த பொண்ணுட்டு செக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன லவ்வில் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னால் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு, அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ உண்மையாக நம்மளை பிடிக்கல இல்லை உண்மையாக லவ் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் தெரிஞ்சு போகுது, இந்த ஆன்ட்டிக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் வரும்போது இப்போ ஏன் லவ் வந்து வெறுக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆன்ட்டி நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. பாய் ஜிமின் பத்திரமா போக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. வரும்போது வந்துட்டு ஜேகே வந்து காரில் வராரு, நம்ம ஜிமின் வந்துட்டு பஸ்ஸில் தான் வராரு, தனியாக தான் வராங்க வீட்டுக்கு. வந்து பார்க்குறாரு, ஜேகே பாட்டுக்கு அவரோட உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் தான் போயிட்டு உனக்கு உண்மையாகவே வந்துட்டு லவ் பிடிக்காதா இல்லை என்ன பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு எனக்கு லவ்வும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி இதே மாதிரி இருக்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தானே உங்களோட டேஸ் போயிட்டே இருக்கும். சரிடா இதோட 3rd பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா.